அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். யோக தத்துவத்தின் பிரகாரம் நம்ம சயமங்கள் அப்படின்றத பார்த்துருப்போம். சயமங்கள் ஒரு 5 வகையாக பிரிக்கப்பட்டது. அதில் முதல் சயமங்கள் என்று சொல்லக்கூடியது அமாவாசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, உண்ட உணவு, அதாவது நம்ம உண்றோம் இல்லையா, உணவு சாப்பிட்றோம் இல்லையா, அது அமரும் இடத்தை தான் அமாவாசயம் அப்படின்ற பெயர் குறிப்பிட்டிருக்காங்க. இது வேதாந்த தத்துவ கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசயம் அப்படின்றது நம்ம உண்ண உணவு, நம்ம அன்னம் சாப்பிட்றோம் இல்லையா, அது போய் அமர்ற இடம் தான் அந்த அமாவாசயம் அப்படின்ற ஒரு பேரை குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற உணவு எங்கே போய் நிற்கும் அப்படின்னா வயிற்றில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இதுதான் அமாவாசயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அன்னம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது போயிட்டு அங்கே தங்கக்கூடிய இடம், அது அமரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் சார் இது எப்படி அப்படின்றத நீங்களாம் யோசிக்கலாம். இது யோகத்தில், யோக நெறிமுறையில் ஒவ்வொரு விளக்கங்களையும் நம்மளுடைய மூதாதையர்கள் தெளிவுபட கூறியிருக்காங்க. இந்த புத்தகங்கள்லாம் நமக்கு தேடி இப்போ நம்ம கிடைக்கல. என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய பூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த யோகத்தை படிச்சிருக்காங்க. அதில் வேதாந்த தத்துவ கட்டளையில் படிச்சிருக்காங்க. நமக்கு அந்த புத்தகங்கள் கொஞ்சம் ஏடாக கிடைக்கும் பொழுது அதை வச்சு நம்ம பயணம் பண்ணோம். நம்ம யோகாலாம் படித்ததுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் நம்மளை கேள்விகள் கேட்டாங்க. எப்படி நீங்கள் இதில் நீங்கள் உள்ளே வந்தீங்க, நீங்கள் படித்தது ஆசிரியர் படிச்சிங்க, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் எப்படி இதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்ம யோகா மீது அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு ஆற்றல் நமக்குள்ளே நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணோம், தூண்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எனக்கு தூண்டுதலின் பேரால் நம்ம முறைப்படி பிஜி யோகாலேருந்து எம்எஸ்சி வரைக்கும் படித்தோம். படித்ததுக்கப்புறம் என்னுடைய குருமார்கள் சொன்னதையும் மீறி சில விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி ஆரம்பிச்சுன்னா, என்னுடைய மூதாதையர்கள் என்ன வழி நடத்துகிறாங்க அப்படின்றத நான் உணர்ந்தேன். அந்த உணர்தலின் பேரால் தான் இதை நம்ம உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறோம். இப்போ கூகுளில் செக் பண்ணால் இது கிடைக்குமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இது எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது. இன்றைக்கி நம்ம சமூக ஊடகங்களில் இது மாதிரி நம்ம பகிர்ந்துக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுடைய மாணவர்கள் இது யோகான் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், யோகா மீது சில ஆர்வம் கொண்டவர்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அமாவாசையம் அப்படின்றது உங்களுக்கு என்னென்னு புரியும். நம்ம உண்ண உணவு தங்கக்கூடிய இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இது ஒரு ஒரு நாலேஜ் அப்படின்னு வச்சுங்க, யோகத்தோடைய நாலேஜ்னு வச்சுங்க. ஸோ அடுத்து நீங்கள் அதை பற்றியான தேடுதல் போகும்போது உங்களுக்கு புரிதலான விளக்கங்கள் வரும். ஸோ 2வது சயமங்கள் என்னன்றதை அடுத்த பதிவில் பார்ப்போம். வாழ்க யோகம், யோகம் நாட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.